சங்கீதம் 55 வசனம் 17. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். பிரியமானவர்களே, இங்கு பக்தனாகிய தாவீது அவன் 3 வேளை ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அவன் தன்னுடைய விண்ணப்பங்கள் அத்தனையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். தன் சுய பலத்தை அவன் நம்பவில்லை. மாமிச பலனானது எந்த நேரத்தை நம்மை உயர்த்தும், எந்த நேரத்தை நம்மை கவிழ்க்கும் என்று நமக்கே தெரியாது. ஆகவே அவன் முழுக்க கர்த்தரை நம்பியிருந்தான். அதனால தான் அவன் 3 வேளை அவன் ஜெபித்தான். பிரியமானவர்களே, நாம் ஏன் அப்படி ஜெபிக்க கூடாது? நாம் எவ்வளவா ஜெபிக்கிறோமோ அவ்வளவாய் தேவனிடத்திலிருந்து கிருபையும் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது நம் இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் நேரங்களை எப்படியெல்லாம் வீணாக்குகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புறம் பேசுவதிலும், மற்றவர்களை அவதூறாக அசிங்கமாக பேசுவதிலும் நேரத்தை செலவிடுகிறோம். இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? நம் இருதயம் பாரம் அடைகிறது. இருதயம் பாரம் அடைகிறதுனால பலவிதமான வியாதிகள் நம்மை பிடித்து கொள்ளுகிறது. நாம் ஏன் குழந்தைகளைப் போல மாறக்கூடாது? இயேசு அப்படித்தானே சொன்னார், நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொன்னாரே. பிரியமானவர்களே, நாம் நேரங்கள் அதிகமாய் கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கிறதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஜெபிக்க அதிக பலன் அடைவோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது.